அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தகூமுஸ் ஸாஅ, மறுமை ஏற்படாது, ஹத்தா யظஹரல் ஃபுஹ்ஷு, மானக்கேடான காரியங்கள், அசிங்கமான காரியங்கள் நம்முடைய சமூகத்திலே பரவும் வரை. அல் ஃபுஹ்ஷ் என்றால் இப்னு மன்சூர் என்ற அரபி மொழியின் ஆசிரியர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹுவல் கபீஹு மினல் அக்வாலி வல் அஃஆல், செயலிலும் சொல்லிலும் அருவருக்கத்தக்க வெறுக்கத்தக்க காரியங்கள் இருப்பது. இது அல்லாஹ்வுடைய தீனில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் அது சமூகத்திலே சர்வ சாதாரணமாக பரவிவிடும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை கேளுங்கள் முஃமின்களே. குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வமா பதன். மானக்கேடான காரியங்கள், அசிங்கமான காரியங்கள் வெளிப்படையாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தீனில் அதை தடை செய்கிறான். இந்த மானக்கேடான காரியங்கள் நடக்கக்கூடிய அம்சமாக தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காரியங்களை நமக்கு எடுத்துச் சொன்னார்கள். அதைத்தான் இன்றைய உரையில் முக்கியமான அம்சமாக நாம் பார்க்க போகிறோம். ஆண்கள் பெண்களுடைய கலப்பு, ஆண்கள் பெண்களுடைய குர்ஆன் சுன்னா வரையறுத்த வரைமுறைகளை மீறி அவர்கள் பழகக்கூடிய பழக்கங்கள், அவர்களிடத்தில் ஏற்படுகின்ற தொடர்புகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு பெண்களை என்ன சொன்னார்கள் தெரியுமா? இயற்கையாகவே ஆண்கள் பெண்களுக்கு ஃபித்னா, சோதனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் ஹிய அபர்ரு அலர் ரிஜால் மினன் நிசா. எனக்கு பிறகு என்னுடைய சமூகத்தின் ஆண்களை வழிகெடுப்பதற்காக நான் எதையும் விட்டு செல்லவில்லை, பெண்களை தவிர. அதாவது எனக்கு பிறகு இந்த சமூகத்தில் என்னுடைய ஆண்களுக்கு மிகப்பெரிய ஃபித்னாவாக மாறப்போவர்கள் பெண்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், இன்னத் துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா, இந்த உலகம் செழிப்பானது, பசுமையானது. இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை கலீஃபாக்களாக மாற்றி இருக்கிறான். ஃபயன்துரு கைஃப தஅமலூன், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக ஃபத்தகுத் துன்யா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபத்தகுத் துன்யா, இந்த துன்யாவை பயந்து கொள்ளுங்கள். ஏன்? இந்த துன்யா அல்லாஹ்வை விட்டு உங்களை திருப்பிவிடும், இந்த துன்யா மறுமையை விட்டு உங்களை திருப்பிவிடும், இந்த துன்யா சொர்க்கத்துடைய ஆசையை விட்டு உங்களை திருப்பிவிடும், இந்த துன்யா நரகத்துடைய அச்சத்தை விட்டு உங்களை திருப்பிவிடும். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய வசனத்தை கேளுங்கள் முஃமினான சகோதரிகளே, ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திருப்பிவிட வேண்டாம். அப்படி திருப்பிவிட்டால், அல்லாஹ்வை நீங்கள் மறந்துவிட்டால் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறான். ஃபத்தகுத் துன்யா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, பெண்களை குறிப்பாக அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்? பனி இஸ்ரவேலர்களிடத்திலே ஏற்பட்ட குழப்பத்தின் முதல் காரணமே பெண்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது யாருக்கு? யார் இந்த பூமியில் ஹலாலான வாழ்க்கையை வாழவில்லையோ, யார் இந்த பூமியில் குர்ஆன் சுன்னாவுடைய வழியில் அமையாமல் இந்த பூமியில் வாழ்கிறார்களோ, அந்த பெண்கள் எல்லோரும் ஆண்களுக்கு ஃபித்னா தான் என்பதைத்தான் இந்த ஹதீஸுகள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. குர்ஆனும் சுன்னாவும் இந்த ஆண் பெண்களுடைய வரம்புக்கு, இந்த ஆண் பெண்களுடைய தொடர்புக்கு ஒரு வரைமுறையை அமைக்கிறது. உனக்கு அனுமதி இல்லாத ஆணோடு, உனக்கு அனுமதி இல்லாத பெண்ணோடு ஒரு ஆண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனுடைய பல வசனங்கள் எமக்கு வழிகாட்டுகிறது. எப்போது இந்த சமூகம் குர்ஆனுடைய அறிவுரையை புறக்கணிக்கிறதோ, எப்போது இந்த சமூகம் குர்ஆனுடைய எச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்துகிறதோ, அப்போது சோதனைகளால், ஃபித்னாக்களால், குழப்பங்களால் அந்த சமூகம் சூழும் என்பதுதான் இயற்கையின் நியதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களுக்கு சொல்லுகிறான், குல்லில் முஃமினீன், முஃமினான ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யகுத்து மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்களுடைய மர்மஸ்தானங்களை, தங்களுடைய கற்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும், ذلك அஸ்கா லஹும், அதுதான் அவர்களுக்கு தூய்மையானதாகும். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா யஸ்னஊன், அவர்கள் செய்யக்கூடியவற்றை எல்லாம் அல்லாஹ் மிக்க அறிந்தவனாக இருக்கிறான். வகுல்லில் முஃமினாத், வகுல்லில் முஃமினாத்,
மூமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யக்துத்ன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், வயஹ்ஃபத்ன ஃபுரூஜஹுன்ன, தங்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும், வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதை தவிர வேறு எந்த அலங்காரங்களையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அலங்காரங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தக் கூடாது என்கிறானே, அது என்னவென்றால் இயற்கையான உடலின் மீது எதுவெல்லாம் அணியப்படுகிறதோ, எதுவெல்லாம் ஒரு பெண்ணால் போடப்படுகிறதோ அந்த அலங்காரங்களையும் அந்த ஆடைகளையும் பெண் மறைப்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அலங்காரங்களையும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மேலும் சில ஹதீஸ்களில் வலியுறுத்தினார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், அலியே, லா துத்பிஉ நத்ரத்தன் நத்ரா, ஒரு பெண்ணை பார்த்தால் ஒரு பார்வைக்கு பிறகு இன்னொரு பார்வையை தொடராதே. ஏன்? ஃபைன்ன லக்கல் ஊலா, முதல் பார்வை உன்னுடையது, வலைஸத் லக்கல் ஆஹிரா, மற்றொரு பார்வை உன்னுடையதல்ல, அது ஷைத்தானுடைய பார்வை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் கூறினார்கள், அல் ஐனானி தஸ்னியான், இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது, வல் யதானி தஸ்னியான், இரண்டு கரங்களும் விபச்சாரம் செய்கிறது, இரண்டு கால்களும் விபச்சாரம் செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, கண்ணுடைய விபச்சாரம் என்ன? கண்ணால் ஒரு அந்நிய பெண்ணை, தனக்கு அனுமதி இல்லாத பெண்ணை பார்த்தல் என்று சொன்னார்கள். கரத்துடைய விபச்சாரம் என்ன? உனக்கு அனுமதி இல்லாத பெண்ணை தொடுதல் என்று சொன்னார்கள். காலுடைய விபச்சாரம் என்ன? அந்த அந்நிய பெண்ணை நோக்கி நடப்பது என்று சொன்னார்கள். இறுதியில் மறுமஸ்தானம் அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆம், ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் ஆண்களே. பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, பெண்களே உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஏன்? ஒரு பெண்ணுடைய முதல் பார்வைதான், ஒரு ஆணுடைய முதல் பார்வைதான் ஆணுடைய உள்ளத்திலும் பெண்ணுடைய உள்ளத்திலும் ஃபித்னா ஏற்படுவதற்கு முதல் காரணமாக அமைகிறது. அல்லாஹ்வுடைய தீன் முதல் ஆரம்பத்தையே தடை செய்து அதை விபச்சாரம் என்ற குற்றமாக ஆக்கி அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக எமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் இன்றைய முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், இன்றைய முஸ்லிம் பெண்களுடைய நிலைமைகளை, முஸ்லிம் வாலிபர்களுடைய நிலைமைகளை பார்க்கிறோம். சர்வ சாதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இட்ட திரையெல்லாம் அகற்றப்பட்டு சர்வ சாதாரணமாக பார்த்தல், சர்வ சாதாரணமாக பேசுதல், சர்வ சாதாரணமாக தொடர்பு கொள்ளுதல், சர்வ சாதாரணமாக இணையதளங்களின் வாயிலாக Facebook, வாட்ஸ்அப் போன்ற தொடர்பிலைகளின் மூலமாக ஆண்களும் பெண்களும் கலந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டம் இன்று முஸ்லிம்களால் சர்வ சாதாரணமாக உடைக்கப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த முஸ்லிம்களான ஆண்களையும் பெண்களையும் தவிர இன்று இணையதளங்களில் என்ன நடக்கிறது? இன்று Facebook, வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்களை பயன்படுத்தக்கூடிய வாலிபர்களான ஆண்களும் பெண்களும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல சாலிஹீனான ஆண்களையும் பெண்களையும் தவிர சர்வ சாதாரணமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தொடர்பு கொள்கிறாள், ஒரு பெண் ஒரு முஸ்லிமான ஆணோடு தொடர்பு கொள்கிறாள். அவளுக்கு அதுவெல்லாம் இந்த உலகத்துடைய நவீன கலாச்சாரமாக மாறிவிடுகிறது. ஒரு கல்லூரியிலே படிக்கக்கூடிய பெண், அவனுக்கு ஒரு ஆணுடைய துணை இல்லை என்றால், ஒரு ஆண் நண்பன் அவனுக்கு இல்லை என்றால், இந்த முஸ்லிம் பெண் அதை கேவலமாக பார்க்கிறாள். ஒரு முஸ்லிம் பெண் கல்லூரியிலே படிக்கும் பொழுது அல்லது அந்த வயதை அடைந்தவுடன் தனக்கு ஒரு காதல் ஏற்படவில்லை என்றால், ஒரு ஆணின் மீது ஈர்ப்பு ஏற்படவில்லை என்றால், அதை அவள் கேவலமாக மற்ற பெண்களுக்கு சமமாக தான் இல்லை என்று அவர் கருதுகிறாள். அல்லாஹ்வுடைய தீனில் எவ்வளவு கொடிய குற்றம் என்று தடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம், விபச்சாரத்துடைய வழிகள் என்று தடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்று முஸ்லிம் வீடுகளில் குடியேறிவிட்டது. எல்லா முஸ்லிம் பெண்களுடைய கரங்களிலும் இந்த மொபைல் போன்களுடைய தொடர்புகள், இணையதள தொடர்புகள் வந்ததற்கு பிறகு சர்வ சாதாரணமாக இந்த உறவுடைய எல்லை மீறுதல்கள் எல்லாம் மாறிவிடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய ஃபித்னாவில் மாற்றிவிடக் கூடாது, ஒரு பெண் ஆணை கவர்ந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான்
குர்ஆனும் சுன்னாவும் ஒரு பெண்ணுக்கு ஹிஜாபை வலியுறுத்துகிறது. அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக் வ பனாதிக் வ நிசாஇல் முஃமினீன் யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின். நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய முந்தானைகளை தங்களுடைய தலையின் மீது உடலின் மீது அவர்கள் போட்டுக் கொள்ளட்டும். அதுதான் அவர்கள் கண்ணியமாக அறியப்படுவதற்கும் அவர்கள் தீங்கிழைக்கப்படாததற்கும் காரணமாக அமையும் என்று குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளையிடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இந்த கண்ணியமான ஆடையை, இந்த ஹிஜாபை, உடல் அழகை மறைக்கக்கூடிய இந்த ஆடையை எடுத்துக் கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையில் அமைக்கவில்லையோ, அந்த பெண்ணை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சின்ஃபானி மின் அஹ்லின் நார், சின்ஃபானி மின் அஹ்லின் நார். இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாதிகள், அவர்களை நான் பார்த்ததில்லை. அதில் ஒரு கூட்டம் நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத், பெண்கள், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள், தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள். இந்த பெண்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அல்லாஹு அக்பர். இந்த பெண்கள் சொர்க்கத்துடைய நறுமணத்தை நுகர முடியாது. இந்த பெண்கள் இந்த தூரத்தில் இருந்துதான் சொர்க்கத்துடைய நறுமணத்தை நுகர முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம், குர்ஆனும் சுன்னாவும் ஹிஜாபுக்கு கொடுக்கக்கூடிய வரைமுறை, அந்த ஹிஜாப் அலங்காரமானதாக இருக்கக்கூடாது, அந்த ஹிஜாப் இறுக்கமானதாக அமையக்கூடாது, அந்த ஹிஜாப் உடல் அழகை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. இந்த மூன்று நிபந்தனைகளுக்குள் யாருடைய ஹிஜாப் அமையவில்லையோ, குர்ஆனின் பார்வையில், சுன்னாவின் பார்வையில் அந்த பெண் ஆடை அணிந்திருந்தாலும், அந்த பெண்ணுக்கு கணவன் ஆடையை அணிய கொடுத்தாலும், அல்லாஹ்வின் பார்வையில் அந்த பெண் நிர்வாணமாகத்தான் இருக்கிறாள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த சமூகத்துடைய அறியாமையை அல்லாஹ் நீக்குவானாக. அல்லாஹு அக்பர். இந்த சமூகத்திலே ஃபித்னாக்களை பாருங்கள். ஒரு ஆணும் பெண்ணும் சர்வ சாதாரணமாக இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். ஒரு பெண் தனக்கு அனுமதி இல்லாத ஆணோடு குழைந்து பேசுகிறாள். அந்த பெண்ணோடு அந்த ஆணோடு இருவரும் காதல் வயப்படுகிறார்கள். சிறு வயதிலேயே காதல் வகைப்பட்டு, சிறு வயதிலேயே எல்லைகளை மீறி, சிறு வயதிலேயே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்து, இன்னும் என்னுடைய நாடுகளில் அல்லாஹ் அறிந்தவன், இந்தியா போன்ற நாடுகளில் இந்த காதல் வலைகள் எல்லாம் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி ஒரு காஃபிரை திருமணம் செய்யும் அளவிற்கு கூட அவர்களை தள்ளிவிடுகிறது. மஆதல்லாஹ். அல்லாஹ்வின் அச்சம் இந்த சமூகத்திலிருந்து எங்கே சென்றது? மஆதல்லாஹ். அல்லாஹ்வின் பயம் இந்த சமூகத்திலிருந்து எங்கே அகற்றப்பட்டது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. பெண்களுக்கு குர்ஆன் கட்டளையிடுகிறது. நபிமார்களின் மனைவிக்கு அல்லாஹ் கூறுகிறான், யா நிசா அன்-நபி, நபிமார்களின் மனைவிகளே, லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்கள் மற்ற பெண்களை போன்றல்ல. நீங்கள் பிற ஆண்களிடத்திலே பேசினால் ஃபலா தக்தஅன பில் கௌல், உங்களுடைய வார்த்தையில், உங்களுடைய பேச்சில் நளினத்தை நீங்கள் கடைபிடிக்காதீர்கள். அது நோயுடையவர்களுடைய உள்ளத்தில் நோய்களை ஏற்படுத்திவிடும். வகுல்ல கௌலம் மஅரூஃபா, சொல்வதை தெளிவாக, சொல்வதை தைரியமாக, சொல்வதை கம்பீரமாக ஒரு ஆணிடத்தில் சொல்லிவிடுங்கள் என்று குர்ஆன் நபிமார்களுடைய மனைவிக்கு எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள், இந்த முஸ்லிம் சமூகத்துடைய பெண்கள் தனக்கு அனுமதி இல்லாத ஆண்களோடு எவ்வளவு சர்வ சாதாரணமாக உரையாடுகிறார்கள். வாகனத்திலே அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆண், அவன் மஹரமா மஹரம் இல்லையா, அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. கல்லூரியிலே தன்னோடு படிக்கக்கூடிய ஒரு ஆண் மஹரமா மஹரம் இல்லையா, அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. கடையிலே ஒரு துணியை எடுக்க சென்றால், நகையை எடுக்க சென்றால், அங்கே இருக்கக்கூடிய ஆண் மஹரமா மஹரம் இல்லையா என்பதை பற்றிய கவலைகள் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுடைய பேச்சில் பார்த்தால் நளினம் இருக்கும், அவர்களுடைய பேச்சில் பார்த்தால் வளைவு சுழிவுகள் இருக்கும். குர்ஆன் நபிமார்களுடைய மனைவிக்கு இதை தடை செய்திருக்கும் பொழுது மற்ற பெண்கள் இந்த கட்டளையை எப்படி எடுத்துக் கொள்ள வேண்டும்? மேலும் குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது, வஇதா சஅல்துமூஹுன்ன மதாஅன், நபிமார்களின் மனைவிகளே, நீங்கள் ஒரு தேவைக்காக ஆண்களிடத்திலே பேசினால், ஆண்களை சந்தித்தால், ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇல் ஹிஜாப்,
திரைக்கு பின்னால் இருந்து பேசுங்கள். யாருக்கு சொல்லுகிறது? நபிமார்களுடைய மனைவிக்கு சொல்லுகிறது குர்ஆன். நீங்கள் ஒரு ஆண்களிடத்திலே தேவைக்காக தேவையை கேட்டால் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். அதுதான் உங்களுடைய உள்ளங்களையும் அவர்களின் உள்ளங்களையும் சுத்தப்படுத்தும் என்று குர்ஆன் எச்சரிக்கையாக அறிவுரையாக கூறுகிறது நபிமார்களுடைய மனைவிகளுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு பெண்ணும் மஹரமான துணை இல்லாமல் பயணம் செய்ய வேண்டாம். எந்த ஒரு ஆணும் பெண்ணும் மஹரமான துணை இல்லாமல் தனித்திருக்க வேண்டாம். ஒரு நபித்தோழர் எழுந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த வருடம் ஒரு போர்க்களத்திற்கு செல்வதற்காக என்னுடைய பெயரை பதிந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய மனைவியோ ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக இருக்கிறாள். அவளை அழைத்து செல்வதற்கு யாரும் இல்லை. நான் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ செல், உன் மனைவி தனியாக பயணம் செய்கிறாளா? நீ வேண்டாம் போர்க்களத்திற்கு, ஹஜ்ஜுக்கு உன்னோட மனைவியோடு நீ புறப்படு என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு இந்த விஷயத்தை கட்டளையிட்டார்கள். இந்த சமூகத்துடைய நிலைமையை பாருங்கள். ஒட்டுமொத்த சமூகத்துடைய நிலைமையும் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர முஸ்லிம் ஊர்களாக இருந்தாலும் அல்லது முஸ்லிம்களும் காஃபிர்களும் சேர்ந்து வாழக்கூடிய ஊர்களாக இருந்தாலும் ஹிஜாப் அங்கே கிடையாது. ஆண்கள் பெண்களுடைய தடுப்பு அங்கே கிடையாது. ஆண்கள் பெண்களுடைய பார்வையில் எல்லை மீறுதல் எல்லாம் அங்கே சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கும். இந்த முஸ்லிம் பெண்களுடைய முஸ்லிம் ஆண்களுடைய கொள்கை எப்படி மாறிவிட்டது தெரியுமா? ஒரு ஆணை நீங்கள் நேரடியாக தெருவிலே பார்த்தால் தான் ஹராம், தெருவிலே பார்த்தால் தான் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட குற்றம். ஆனால் நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து ஒரு ஆணை, அதுவும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஆணை நீங்கள் டிவிகளிலே பார்த்தால் தவறில்லை என்று இஸ்லாமிய மார்க்கத்தை பேசக்கூடிய பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். யார் இதற்கு அனுமதித்தது? ஒரு பெண்ணை நேரில் பார்த்தாலும் சரி, ஒரு ஆணை நேரில் பார்த்தாலும் சரி, அல்லது டிவியில் தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்தாலும் சரி, மஹரம் இல்லாத ஒரு ஆணை, மஹரம் இல்லாத ஒரு பெண்ணை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த பார்வையில் பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது போல்தான் அந்த கண்கள் அல்லாஹ்வின் பார்வைக்கு முன்னால் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. மஆதல்லாஹ், இய்யாது பில்லாஹ். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய பலர், குர்ஆன் சுன்னாவில் வாழும்படி தங்களுடைய குடும்பத்திற்கு அறிவுரை செய்யக்கூடிய பலர், மதரசாக்களிலே படிக்கக்கூடிய மாணவிகளாக இருந்தாலும், பயான் நிகழ்ச்சிகளில் போட்டி போட்டு கலந்து கொள்ளக்கூடிய பெண்களாக இருந்தாலும், இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தங்களுடைய நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், எத்துணை பேர்களிடத்திலே சினிமா பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது, எத்துணை பேர்களிடத்திலே நாடகங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது, எத்துணை பேர்களிடத்திலே இசையை கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது, எத்துணை பேர்களிடத்திலே அந்நிய ஆண்களை டிவியிலும் கம்ப்யூட்டரிலும் இன்னும் பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கிறது, பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. யார் அனுமதித்தது இதை? எந்த ஒன்றை அல்லாஹ் தடுத்தானோ, எந்த ஒன்றை தூதர் தடுத்தார்களோ, எந்த ஒன்றை குர்ஆனும் சுன்னாவும் விபச்சாரத்தின் குற்றம் என்று சொல்லுகிறதோ அதை மனைவி கணவனுக்கு முன்னிலையில் செய்கிறாள். அதை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு முன்னிலையில் செல்கிறார்கள். பெற்றோர்களும் சேர்ந்து அந்த குற்றத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால், அந்த பிள்ளை இரவுடைய நேரத்தில் தனிமையின் அறைக்கு சென்றால் பேஸ்புக்கில் என்ன செய்வாள், வாட்ஸ்அப்பில் என்ன செய்வாள், சிஸ்டமை தொடர்ந்தால் யூடியூபிலும் கூகுளிலும் எதை தேடுவாள்? அவள் பார்க்கக்கூடிய காட்சி என்ன? குர்ஆன் சொல்லக்கூடிய காட்சியா? அந்த பெண் பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய நாடகங்களும் சினிமாக்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதித்த காரியங்களா? அல்லாஹு அக்பர். ஷைத்தானுடைய வலையில் விரிக்கப்பட்ட இந்த சமூகம் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும் கூட்டம் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட காரியம் என்று அறிந்தும் மறுமையின் அச்சம் இல்லாமல், அல்லாஹ்வின் பயம் இல்லாமல் சர்வ சாதாரணமாக அந்த குற்றத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தை பார்த்தேன், அதில் அதிகமான ஏழைகளை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன்,
நரகத்தை பார்த்தேன், அதில் அதிகமாக பெண்களை பார்த்தேன். சஹாபிய பெண்மணிகள் இந்த வார்த்தையை கேட்டவுடன், நரகத்தில் பெண்கள் அதிகமாக இருந்தார்கள் என்பதை கேட்டவுடன் கண்களை தாரை தாரையாக கண்ணீரை வரவழைத்தார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பெண்கள் நரகத்திலே அதிகமாக இருப்பதற்குரிய காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய கணவனுக்கு மாறு செய்தீர்கள், அதிகமான சாப வார்த்தைகளை பயன்படுத்தினீர்கள். எத்துணை மனைவிமார்கள் கணவனின் முன்னிலையிலும் கணவன் இல்லாத நேரத்திலும் ஒரு அந்நிய ஆணை தொலைக்காட்சியில் ரசித்து கணவனுக்கு மாறு செய்கிறாள். அல்லாஹு அக்பர். எத்துணை பெண்கள் இன்று மஆதல்லாஹ் இயாது பில்லாஹ். இது முஹம்மதின் ரசூலின் சமூகமா? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மையாக உருவாக்கிய சமூகமா? கணவன் இல்லாத நேரத்தில் பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் இன்னும் இணையதள தொடர்புகளிலும் அல்லது மஹரம் இல்லாத உறவுகளோடும் கணவன் இல்லாத நேரத்திலே பேசி தொடர்பை மேற்கொண்ட முஸ்லிம் பெண்கள் இந்த முஸ்லிம் சமூகத்தில் எத்துணை. இவர்கள் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? கணவனுக்கு மாறு செய்து இந்த பூமியிலேயே தங்களுக்கு நரகத்தை உரித்தாக்கிக் கொள்வதற்கா? கணவனுக்கு மாறு செய்து நாளை மறுமையில் இழிவை வேதனையை தங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்வதற்கா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தீன் கணவனின் பொருத்தத்தை சொர்க்கம் என்று சொல்லுகிறது. கணவனுக்கு கட்டுப்படுவதை மாறு செய்யாமல் வாழ்வதை சொர்க்கம் என்று சுன்னா கூறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐயும் ரஅத்தின் மாதத் வஸௌஜுஹா அன்ஹா ராபின் தகலத்தில் ஜன்னah. எந்த ஒரு பெண் மரணமாகிறாள் கணவனின் பொருத்தத்தோடு என்றால் அந்த பெண் சொர்க்கம் நுழைவாள். கணவனின் அனுமதி இல்லாமல், கணவனின் பார்வை இல்லாமல் அந்நிய ஆண்களை பார்த்து ரசிப்பதில் கணவனின் பொருத்தத்தை தேடி நீங்கள் மரணிக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், பெண்களுக்குரிய தனிப்பட்ட சிறப்பை சுன்னா கூறுகிறது. இதா சல்லத்தின் ரஅத்து ஹம்ஸஹா, எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுது, வஸாமத் ஷஹ்ரஹா, ரமதான் மாதத்திலே நோன்பை வைத்து, வஹஃபிதத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மர்மஸ்தானத்தை கற்பை பாதுகாத்து, வஅதாஅத் ஸௌஜஹா, கணவருக்கு கட்டுப்பட்ட பெண்ணாக வாழ்கிறாளோ, நாளை மறுமையில் அந்த பெண்ணை அழைக்கப்படும் சொர்க்கத்தின் வாயிலில் எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று. அல்லாஹு அக்பர். இந்த ஒரு சிறப்பை குர்ஆன் கொடுக்கிறது. ஆனால் இந்த சமூகத்துடைய நிலைமை எங்கே? யாருடைய உள்ளம் நஃப்ஸுல் முத்மஇன்னாவை சுமந்து கொண்டிருக்கிறது? யாருடைய உள்ளம் அல்லாஹ்வின் அன்பால், அல்லாஹ்வின் பயத்தால், அல்லாஹ்வின் ஆதரவால், அல்லாஹ்வுடைய வேதனையின் பயத்தால், நன்மைகளின் ஆதரவால் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? நஃப்ஸுல் முத்மஇன்னாவை நீங்கள் சுமந்திருந்தால், நாம் சுமந்திருந்தால், நாம் பார்க்கக்கூடிய பார்வை ஹலாலாக இருந்திருக்கும், நாம் பேசக்கூடிய பேச்சு ஹலாலாக இருந்திருக்கும். என்னுடைய பார்வையுடைய திரை அனுமதி இல்லாத ஆண்களை என்னுடைய உயிரே சென்றாலும் என்னுடைய பார்வையை உயர்த்தி பார்க்காது என்ற உள்ளத்தை கொண்டிருப்பவர்கள் தான் நஃப்ஸுல் முத்மஇன்னாவை சுமப்பவர்கள். என்னுடைய நாவு அல்லாஹ் அனுமதிக்காத பெண்களிடத்திலே, அல்லாஹ் அனுமதிக்காத ஆண்களிடத்திலே ஒருபோதும் பேசுவதற்காக என்னுடைய நாவை நான் சுழற்ற மாட்டேன்
என்று உறுதியோடு வாழ்பவர்கள் தான் நஃப்ஸுல் முத்மஇன்னாவை சுமப்பவர்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய கணவருக்கும் தொலைக்காட்சியில் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதையோ ஒரு அந்நிய ஆணை பார்ப்பதையோ குடும்பத்தோடு உட்கார்ந்து இது போன்ற அசிங்கமான காட்சிகளை பார்த்து ரசித்து ஷைத்தானை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதை வெறுத்து ஒதுக்கி வீட்டில் அதை ஹராமாக ஆக்கி அதை விட்டு தன்னை தூரமாக்காத உள்ளம் ஒருபோதும் நஃப்ஸுல் முத்மஇன்னாவை சுமந்த உள்ளமாக மாற முடியாது. நஃப்ஸுல் முத்மஇன்னாவை சுமந்த உள்ளம், கேளுங்கள், நஃப்ஸுல் முத்மஇன்னாவை சுமந்த உள்ளத்தை தனி அறையில் அடைத்தால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகும். நஃப்ஸுல் முத்மஇன்னாவை சுமந்த உள்ளத்தை தனி அறையில் அடைத்தால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்லாஹ்வின் நினைவால் கண்ணீரை வடிக்கும். தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ்வின் அரிசின் நிழல், அந்த நிழலை தவிர மறுமையில் நிழல் கிடையாது. அதில் ஒரு கூட்டம் ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه, தனிமையில் கிடைத்தால் தனிமையில் சென்றால் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீரை வடிக்கக்கூடிய உள்ளம், அந்த மனிதன் நாளை மறுமையில் அர்ஷின் நிழலில் இருப்பான். இந்த நஃப்ஸுல் முத்மஇன்னாவை அடையாத உள்ளத்தை தனிமையின் அறையில் அடைத்தால் அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கும். தனிமை என்று வந்தால் பேஸ்புக்கில் அந்நிய ஆணோடு பேசிக் கொண்டிருப்பான். வீட்டின் முன்னிலையில் வந்தால் தன்னை கண்ணியமான பெண்ணாக ஆணாக காட்டுவான். தனிமை என்று வந்தால் டிவிகளில் அல்லது யூடியூப்களில் சிஸ்டமில் அசிங்கமான காட்சிகளையும் தொலைக்காட்சிகளையும் சினிமாக்களையும் நாடகங்களையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பான், ரசித்துக் கொண்டிருப்பாள். மக்களோடு கலந்து விட்டால் கண்ணியமானதை தவிர எதையும் அவன் பார்க்க மாட்டான். இது நஃப்ஸுல் முத்மஇன்னாவை சுமக்காத உள்ளம். இந்த உள்ளத்தை யார் எழுப்புவது? இந்த உள்ளத்தை உங்களுடைய பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரரும் உங்களுடைய தந்தையும் உங்களுடைய கணவரும் கொண்டிருந்தால் இதை தட்டி எழுப்புவது யார்? ஏன் இவர்கள் விழிப்படையவில்லை? இந்த சமூகத்திலே பலர் தந்தைக்கு முன்னால் பாவம் செய்ய மாட்டார்கள், தாய்க்கு முன்னால் பாவம் செய்ய மாட்டார்கள், மனைவிக்கு முன்னால் கணவன் பாவம் செய்ய மாட்டான், கணவனுக்கு முன்னால் மனைவி பாவம் செய்ய மாட்டாள். ஆனால் யாரும் பார்க்கவில்லை, யாரும் என்னுடைய மொபைலில் தொடர்பில் இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன் என்று வந்தால் சர்வ சாதாரணமாக பாவம் செய்கிறார்களே. யா மிஸ்கீன், யா மிஸ்கீன், தக்ஷா மின் ஹாதா வலா தக்ஷா அல்லாஹ். உன் தந்தையை பயப்படுகிறாய், உன் தாயை பயப்படுகிறாய், உன் கணவனை பயப்படுகிறாய். ஏன்? நீ தனிமையில் உட்கார்ந்து அசிங்கமானதை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு செருப்பின் சப்தம் அந்த அறையை கடந்து சென்றால் பயந்து எல்லாவற்றையும் அடைக்கிவிட்டு எல்லாவற்றையும் அழித்துவிட்டு நீ உட்கார்ந்து கொள்கிறாய். ஒரு செருப்பின் சப்தத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை உன் தந்தையின் பார்வைக்கும் தாயின் பார்வைக்கும் கணவனின் பார்வைக்கும் பிள்ளைகளின் பார்வைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை ஏன் அல்லாஹ்வின் பார்வைக்கு கொடுக்கவில்லை? அல்லாஹ் எம்மை பார்க்கவில்லையா? நாம் பாவங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் எம்மோடு இல்லையா? அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் மாறு செய்யும் பொழுது அல்லாஹ் எம்மை சூழ்ந்து கொள்ளவில்லையா அவனுடைய கல்வியால்? அல்லாஹ் கூறுகிறான், அலம் தர அன்னல்லாஹ் يعلم ما في السماوات وما في الأرض ما يكون من نجوى ثلاثة إلا هو رابعهم ولا خمسة إلا هو سادسهم ولا أدنى من ذلك ولا أكثر إلا هو معهم أينما كانوا. நீங்கள் 3 பேர் இருந்தால் 4ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் 4 பேர் இருந்தால் 5ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான்.
நீங்கள் 5 பேர் இருந்தால் 6ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறான். அவனுக்கு எது மறைவு? அவனுடைய பார்வையில் இருந்து எது விலக முடியும்? وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها. என்ன சொல்லுகிறது தெரியுமா குர்ஆன் அல்லாஹ்வின் கல்வியை பற்றி? இந்த அகண்ட பூமியில் எத்தனை கோடி மரங்கள் என்ன முடியுமா? இந்த மரத்தில் இருந்து ஒரு இலை அல்லாஹ்வின் கல்வி இல்லாமல், அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் இந்த பூமியில் விழ முடியாது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உங்களை தனிமையில் பார்க்கவில்லை. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை, குற்றங்களை அல்லாஹ் பார்க்கவில்லை. அந்த பயம் என்னுடைய உள்ளத்தில் இல்லை என்று நினைத்தால் இந்த ஹதீஸின் எச்சரிக்கையை கேளுங்கள். இந்த ஹதீஸின் எச்சரிக்கையை கேளுங்கள். லா அலமன்ன அக்வாமன் மின் உம்மதி يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهامة بيضا. என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் மறுமையில் திஹாமாவுடைய மலையளவு நன்மைகளை சுமந்து வரும். ஆனால் அந்த மக்களுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ஹபாஅம் மன்சூரா, தூசிகளை போன்று அல்லாஹ் பறக்க விட்டு விடுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, இவர்கள் யார்? திஹாமுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்தாலும் இவர்களுடைய நன்மைகள் அளிக்கப்படுகிறதே, இவர்கள் யார்? இணை வைத்தார்களா? இல்லை. தொழுகையை தவறவிட்டார்களா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொண்டது போன்று அவர்களும் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வார்கள். யானி கியாமுல் லைலை தொழுவான், இரவுடைய நேரத்தில் நின்று அல்லாஹ்வை அழைத்து தொழுவான். ஆனால் மறுமையில் அவனுடைய நன்மைகள் திஹாமாவுடைய மலையளவு இருந்தாலும் அல்லாஹ் அதை தூசிகளாக மாற்றி விடுவான். யார் இவன்? யார் இந்த நஷ்டத்துக்குரியவன்? யார் இந்த பரதேசி ஏழை? وَإِذَا خَلَوْا بِمَحَارِمِ اللَّهِ انْتَهَكُوهَا. தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதவுகள் அடைக்கப்பட்டால், ஜன்னல்கள் அடைக்கப்பட்டால், யாருடைய பார்வையும் என் மீது இல்லை என்று அவன் அறிந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய கடமைகளை, அல்லாஹ் தடுத்த காரியங்களை முறித்து விடுவான், சர்வ சாதாரணமாக செய்து விடுவான். தனிமையில் செய்யக்கூடிய பாவம், அல்லாஹ்வின் பார்வையின் அச்சம் இல்லாமல் செய்யக்கூடிய பாவம், நாளை மறுமையில் அவனுடைய ஒட்டுமொத்த நன்மையும் அழிவதற்கு காரணமாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் இந்த சமூகத்திற்கு. தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பெண்கள் எங்கே? தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஆண்கள் எங்கே? உங்கள் ஃபேஸ்புக்கை உங்களுடைய கணவர் பார்க்கவில்லை என்றாலும், உங்களுடைய மனைவி பார்க்கவில்லை என்றாலும், உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கவில்லை என்றாலும், ஃபேஸ்புக்குடைய ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய அதில் பதிந்தாலும் பதியவில்லை என்றாலும், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும், நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய ஏட்டில் உங்களுடைய நன்மைகளும் தீமைகளும் பதியப்பட்ட ஏட்டில் பதியப்படவில்லையா? பதியப்படவில்லையா? وَوُضِعَ الْكِتَابُ
فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها. மறுமையில் அவரவர்களின் ஏடுகள் அவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்படும். படிப்பான், யா அல்லாஹ், நாசம் உண்டாகிவிட்டதே, இது என்ன புத்தகம்? நான் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் இது உள்ளடக்கி இருக்கிறது. அல்லாஹ் கூறுவான், இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படி, படி உன் புத்தகத்தை. உனக்கு தீர்ப்பு செய்வதற்கு நீயே போதுமானவன். நான் தீர்ப்பு செய்வதற்கு முன்னால் فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. கடுகளவு நன்மையும் கடுகளவு தீமையும் நீ பார்ப்பாய் மறுமையில். இதோ அந்த புத்தகம், படி என்று அல்லாஹ் கூறும் பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹ், என் புத்தகத்தை நான் பிறக்கும் பொழுது என் கணவருக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது என்று நான் செய்த பாவம் அதில் பதியப்பட்டு அதனுடைய தண்டனைகளும் பதியப்பட்டிருந்தால் என் நாவுகள் நாளை மறுமையில் உலக மக்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் அந்த நாளையில் உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் படித்து உன்னை பற்றி வெளிப்படுத்தி என்று கூறும் பொழுது படிக்க முடியுமா? படிக்க முடியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பாவங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்றால், இந்த சமூகம் இந்த குற்றத்தில் இருந்து தூரமாக வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது ஒரே காரியம்தான். உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒரே காரியம்தான். எது தெரியுமா? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இரவுடைய நேரத்தில் தங்களுடைய வீதியில் ஒரு வீதியில் உலா வருகிறார்கள். வரக்கூடிய வழியில் ஒரு வீட்டின் ஓரமாக ஒதுங்குகிறார்கள். அங்கே பார்த்தால் தாயும் மகளும் பேசிக் கொண்டிருக்கிறாள். அனைவரும் அறிந்ததுதான். மீண்டும் கேளுங்கள், ஈமானை உறுதி கொள்வதற்காக. தாய் சொன்னார்கள், மகளே, காலை விடிய போகிறது, பாலிலே தண்ணீரை கலந்துவிடு என்று. மகள் சொன்னார்கள், தாயே, அமீருல் முஃமினீன் உமர், அமீருல் முஃமினீன் உமர் அதை தடை செய்தாரே, எப்படி நான் பாலிலே தண்ணீரை கடக்க முடியும்? மகள் இந்த வார்த்தையை சொன்னவுடன் தாய் சொன்னார்கள், மகளே, அமீருல் முஃமினீன் உமர் என்னை பார்த்துக் கொண்டா இருக்கிறார். அமீருல் முஃமினீன் உமர் என்னை கண்காணித்துக் கொண்டா இருக்கிறார். அந்த மகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், உமர் இப்னுல் கத்தாப் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வெளியில் வாசலில். யா உம்மா, இன் கான அமீருல் முஃமினீன லா யரானா வ ரப்பு அமீருல் முஃமினீன யரானா. என் தாயே, அமீருல் முஃமினீன் நம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முஃமினீனை படைத்த அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறானே. எந்த பெண்ணுடைய உள்ளத்திலே இந்த அச்சம் குடிகொள்கிறதோ அந்த பெண் தன்னுடைய பார்வையிலும் தன்னுடைய நாவிலும் தன்னுடைய கரத்திலும் ஹலாலானதை பேணுவாள். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் பார்வை இல்லையோ அந்த பெண் காஃபிர்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் ஒற்று போய் அல்லாஹ் தடுத்த வரைமுறைகளை எல்லாம் தூக்கி எறிந்து சர்வ சாதாரணமாக இந்த பூமியில் நடைபோடுவாள். உமர் இப்னுல் கத்தாப் மறுநாள் காலையில் தன் மகன் ஆசிமை அழைத்தார்கள். என் மகனே, உனக்கு ஒரு பெண் பார்த்திருக்கிறேன். அந்த பெண் கோடான கோடி மாளிகைகளில் வாழ்ந்தவள் அல்ல, இன்னொரு நாட்டின் அரசியின் மகள் அல்ல. அந்த பெண் யார் தெரியுமா? ஒரு ஏழையின் வீட்டில் பால் விற்கக்கூடிய குடும்பத்தில் உள்ளவள். நீ அந்த பெண்ணை திருமணம் செய்தால் நலவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆசிம் அவர்களும் அந்த பெண்ணை பார்க்கிறார்கள். இருவரும் சம்மதிக்கிறார்கள். அந்த திருமணம் நடக்கிறது.
அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தை தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் கலீஃபா. ஈமான் கொண்டவர்களும் இணைந்தால், சேர்ந்தால் அந்த தலைமுறையை அல்லாஹ் இந்த பூமியை ஆளக்கூடிய கலீஃபாக்களாக மாற்றுவான். இந்த பூமிக்கு வழிகாட்டக்கூடிய மூமின்களின் வழிகாட்டியாக அல்லாஹ் மாற்றுவான். ஆனால் என்ன நிலைமை என்று திருமணத்திற்கு முன்னதாக ஒரு ஆணை பார்த்து பேசி அவனோடு போனிலும் பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொண்டு இல்லாத பெண்கள் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த மூமினான பார்வை உள்ள பெண்களை தவிர சமூகத்தில் மிக குறைவு. திருமணத்திற்கு முன்னால் இன்னொரு ஆணோடு தொடர்பு. திருமணம் என்றால் பெற்றோர்கள் நிச்சயித்ததின்படி திருமணம். இந்த பெண் அல்லாஹ்வின் அச்சத்தை சுமந்து திருமணம் செய்து அல்லாஹ்வின் அச்சத்தோடு சந்ததிகளை உருவாக்குவதா? இந்த பெண்ணை உருவாக்குவதற்கா குர்ஆனும் சுன்னாவும் முஹம்மது ரசூலின் காலத்தில் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியது. இந்த பெண்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் படிப்பினை பெற வேண்டாமா? யார் மரியம்? ஹின்னா என்ற ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அந்த பெண்ணுடைய கற்புக்கு சாட்சி சொல்லுகிறான். ஏன்? ஹராமானதை அந்த பெண் பார்த்ததல்ல, ஹராமானதை அந்த பெண் பேசியதல்ல. ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் அந்த பெண்ணை அல்லாஹ் உதாரணமாக ஆக்குகிறான். யார் அந்த பெண்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வளர்ப்பில் பொறுப்பேற்கப்பட்டு வளர்ப்பு பிள்ளையாக மரியம் அவர்கள் வளர்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறைக்கு ஒருமுறை ஜக்கரியா செல்லும் பொழுதெல்லாம் வித்தியாசமான உணவு வகைகள் அங்கே இருக்கும். குளிர் காலத்திலே கிடைக்கக்கூடிய உணவு வெயில் காலத்தில் இருக்கும், வெயில் காலத்திலே கிடைக்கக்கூடிய உணவு குளிர்காலத்தில் இருக்கும். மரியமை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அன்னா லகி ஹாதா யா மரியம், யா மரியம் அன்னா லகி ஹாதா, இந்த உணவை உனக்கு கொடுத்தது யார்? உள்ளத்தில் அல்லாஹ்வின் அச்சத்தை சுமந்த, உள்ளத்தில் அல்லாஹ்வின் நம்பிக்கையை சுமந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், காலத் ஹுவ மின் இன்தில்லாஹ், இந்த உணவை எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ். இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அளவின்றி அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். ஏன் இந்த நிகழ்வை சொன்னேன் தெரியுமா? இப்படி ஈமானோடு வளர்ந்த பிள்ளையை பார்த்தவுடன், இப்படி அல்லாஹ்வின் அச்சத்தை சுமந்து வளர்ந்து பார்த்த பிள்ளையை பார்த்தவுடன், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹ், அந்த இடத்தில் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை கொடு. யாரை பார்த்தவுடன்? மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தவுடன், யா அல்லாஹ், என் நரம்புகள் தளர்ந்து விட்டது, என் தலையோ நரைத்து விட்டது, என் மனைவிக்கோ குழந்தை பெற்று தரும் பாக்கியம் இல்லை, எனக்கு ஒரு குழந்தையை கொடு, எனக்கு பிறகு என்னுடைய உறவினர்களை பயப்படுகிறேன். யா ஜக்கரியா, இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. ஜக்கரியா, இதோ நீ கேட்ட அழைப்பை அல்லாஹ் செவிமடுத்தான். யஹ்யா என்ற குழந்தையை அல்லாஹ் உமக்கு கொடுக்கிறான். மரியமுடைய வளர்ப்பை பார்த்தவுடன் தான் ஜக்கரியா அல்லாஹ்விடத்திலே குழந்தையை கேட்டார். யார் இப்படி பிள்ளைகளை வளர்ப்பது? யார் இப்படி தன்னுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்ட பிள்ளைகளாக, ஹலாலில் வளரக்கூடிய பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்று விரும்புவது? விரும்பினால் தொலைக்காட்சியில் அசிங்கமான காரியங்களை உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் அனுமதிப்பீர்களா? அல்லது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால், கணவருக்கு முன்னால் அல்லாஹ் அனுமதிக்காத ஆண்களையும் பெண்களையும் பார்த்து ரசிப்பதை விரும்புவீர்களா? இது முஸ்லிம் குடும்பமா அல்லது ஷைத்தானின் குடும்பமா? அல்லாஹ் அக்பர்.
எவ்வளவு அறிவுரைகளை கேட்டாலும், எவ்வளவு உரைகளை கேட்டாலும், இந்த பயான் முடிந்து விட்டால் இன்றைக்கு சென்று டிவிகள் பல வீடுகளில் ஓடும். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எந்த உள்ளமும் அவர்களை மாற்ற முடியாது, எந்த எச்சரிக்கைகளும் அவர்களுக்கு மாற்ற முடியாது. அவர்களுக்கு தேவை உலகம், 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 உலகம். அதற்காக எது கிடைத்தாலும் எடுத்துக் கொள்வார்கள், எது இல்லை என்றாலும் விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு அதில் தான் மகிழ்ச்சி, அவர்களுக்கு அதில் தான் சந்தோஷம். அல்லாஹ் அந்த பெண்களாக எம்மை ஆக்காமல் இருக்கட்டும். மூமினான பெண் யார்? தொழுகையில் நிம்மதியை தேடுவாள். மூமினான பெண் யார்? குர்ஆனை ஓதி நிம்மதியை தேடுவாள். மூமினான பெண் யார்? மார்க்க கல்வியை கற்று நிம்மதியை தேடுவாள். மூமினான பெண் யார்? கணவனுக்கு கட்டுப்பட்டு நிம்மதியை தேடுவாள். மூமினான பெண் யார்? கணவனுக்கு பணிவிடை செய்து நிம்மதியை தேடுவாள். மூமினான பெண் யார்? கணவனுக்கு மாறு செய்யாமல் அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை எதிர்பார்த்து வாழ்க்கையில் நிம்மதியை தேடுவாள். தூபு இலல்லாஹ், தூபு இலல்லாஹ். யாரும் நம்மில் பாவம் செய்யாதவர்கள் இல்லை. பாவம் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே இந்த கரத்தில் உறுதி கொடுப்போம். ஆஹித் ரப்பக்கில் ஆன், இந்த நேரத்தில் அல்லாஹ்விற்கு உறுதி கொடுங்கள். யா அல்லாஹ், இனிமேல் இந்த குற்றத்தை செய்ய மாட்டேன். என் மொபைல் போனில், பேஸ்புக்கில் அல்லது டிவிகளில் ஆண்கள் பெண்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தால், யா அல்லாஹ், உன் பார்வையை பயந்து, மறுமையை பயந்து, நரகத்தை பயந்து, சொர்க்கத்தின் மீது ஆதரவு வைத்து இந்த நிமிடத்தில் இதை விடுகிறேன். எந்த ஒரு பாவமும் அகற்றப்படாது. தௌபா இல்லாமல் பாவம் இருந்தால் இந்த பூமியில் வாழ்க்கையில் சோதனைகளை தவிர எதுவும் சூழாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விடத்திலே திரும்பி வாருங்கள். வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு மின் கப்லி அய்யத்தியகுமுல் அஸாப். உங்களை வேதனை, மரணம் வந்தடைவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே உங்களை ஒப்படைத்து விடுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உரிய முறைப்படி முஸ்லிம்களாக அன்றி உங்களுடைய மரணம் உங்களை சந்தித்து விட வேண்டாம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவானாக, நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்துவானாக. நம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் இந்த தீனில் நிலையான உறுதியை கொடுப்பானாக. தைரியமான, கண்ணியமான, கம்பீரமான, ஹலாலான வாழ்க்கையை மட்டுமே தேடி வாழக்கூடிய பெண்களாக ஹிஜாபை அணிந்து இந்த பூமியில் முஸ்லிம் சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக மரியம் அவர்களுடைய வாழ்விலும், ஃபிரௌனுடைய மனைவியுடைய வாழ்விலும், சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்விலும், நபிமார்களுடைய மனைவிகளுடைய வாழ்விலும் படிப்பை பெற்று அவர்களுடைய பாதையில் தான் செல்வேன், இதில் மரணம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்று வாழக்கூடிய தைரியமான, கம்பீரமான, ஹலாலான வாழ்வை வாழக்கூடிய பெண்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மாற்றுவாராக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்துடைய எல்லா வாசல்களின் வழியாகவும் அழைப்பு கொடுப்பதற்கு உங்களுடைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரணமாக்குவானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கட்டும். மரணிக்கக்கூடிய தருவாயில் முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரட்டும். அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் அவனுடைய உதவிகளை தரட்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு லக்கும்.